இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவரை சூழ்ந்திருந்தவர்களுக்கு அவர் மரித்துவிட்டார் என்பது நன்கு தெரிந்த விஷயமாகும். அதை பற்றி எந்த கேள்விகளும் அவர்கள் மனதில் இல்லை. அவர் மரித்துப்போன மனிதர். அவர் மரணத்திலிருந்து உயிர்ப்பார் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் சிலுவையில் தொங்கி மரித்துப்போன மனிதர். அதனால் ஆலோசனை சங்கத்தில் ஒரு நபரான யோசேப்பு அவர் உடலை கேட்டதினால் அவருடைய சரீரம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பெண்கள் வந்தார்கள். அவருடைய சரீரத்தை சுற்றி வைப்பதற்கு தேவையான வாசனை திரவியம், லவங்கப்பட்டைகளை கொண்டு வந்தார்கள். அப்புறம் உயிர்த்தெழுதலை பற்றிய சிந்தனை உள்ளவர்களுக்கு இது தேவையற்ற காரியமாக தோன்றியிருக்கும். அதைத்தான் வேதமும் கூறுகிறது. உதாரணமாக, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இன்றைக்கும் இது வீணான காரியம் என்று சிந்திக்கிறவர்களை கொண்டிருக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரித்த ஒருவரை பற்றி பேசும்படி நீங்களும் நானும் எதற்காக சந்திக்க வேண்டும்? இங்கு கூடியிருக்கிற நமக்கு நன்றாக தெரியும், அவர் மரிக்கவில்லை, ஜீவனோடு இருக்கிறார், நம் ஒவ்வொருவரோடும் வாசமாயிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம்.